வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ப்ரெக்னன்சி டைமில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு 4 விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மன வருத்தத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். மன வருத்தம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் எதாக இருந்தாலுமே அதுலேருந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை அழகாக 2 பேருமே பேசி அதை தீர்வு எடுத்துக்கணும். ஒரு சிலர் கூட்டு குடும்பத்தில் இருப்பீங்க, ஒரு சிலர் பொருளாதார நெருக்கடியில் இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ப்ரெக்னன்சி மதர் வந்து ரொம்ப இன்வால்வாக எடுத்துக்காமல் உங்க கூட இருக்க உற்றார் உறவினர்களை நண்பர்கள்ட்ட நீங்க பேசி அதை பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. அதற்கடுத்து வந்து பயம் தரக்கூடிய நிகழ்வுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இறந்த காலத்தில், அதாவது அவங்களோட லைஃப்ல அந்த மேரேஜுக்கு முன்னாடியே பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளை, சில இயற்கை பேரிடர்கள் இருந்து சில ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு சில இறந்திருப்பாங்க, சில ஆக்சிடென்ட் இருந்திருக்கும். இவங்களுக்கே பர்சனலா சில சில மன உளைச்சல் தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதைவே திங்க் பண்ணி அந்த பிரெக்னன்சி டயத்தில் திங்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஓவரா திங்க் பண்ணும்போது உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம அட்ரினலின், தென் வந்து கார்டிசால், இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து சில ஸ்டடீஸாக சொல்கிறாங்க, இந்த டோபமின் அண்ட் செரோட்டோனின் லெவல்லாம் குறையிறதுனால குழந்தையோட மைண்ட் ஸ்டேட்லேருந்து குழந்தையோட கரு உருவாக்கத்தில் சில தொந்தரவுகள் வர்றதா வந்து சில ஆய்வுகள் இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பயம் தர நிகழ்வுகளை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மகப்பேறு மருத்துவர் அணுகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்குது அப்படின்னா ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம். ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலுக்காக மனநல ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோபம், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிரெக்னன்சியில் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால நிறைய கோவப்படுவாங்க, நிறைய மூட் ஸ்விங் இருக்கும். அவங்களோட அந்த ஏர்லி மார்னிங் சிக்னஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப உடல் அளவிலையும் மனதளவிலையும் சோர்வோடவும் ரொம்ப ஒரு வேக் டென்ஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கோபத்தை வந்து ரொம்ப ரொம்ப கையாளுற நிலைமையை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கோபம் அதிகமாக நீங்கள் பாருங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகும் போது ரத்த குழாய்கள் எல்லாமே பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கோபத்தினால ப்ரீடம் பேபி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தென் ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வெயிட்டாக இருக்கிற குழந்தைகளோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்க்கும்போது அவங்க மதரோட அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து இந்த மாதிரியான கோபம் தரக்கூடிய நிகழ்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி சில ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. ஸோ கோபத்தை முடிஞ்ச அளவு வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஏர்லியராக பெட்டுக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் வந்து நல்ல அழகாக தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கும் நல்லது, அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ தூக்கத்தை வந்து நீங்கள் தவிர்க்கக்கூடாது. நல்லா கரெக்டாக சந்தோஷமாக தூங்கி எழுந்திரிச்சா தான் அந்த உடல் அளவுலையும் மனதளவுலையும் நல்ல ஒரு உற்சாகம், ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம அந்த என்டையர் ஜேர்னியை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போயிருக்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு தூக்கம் இன்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd ட்ரைமஸ்டரில் ரொம்ப அவதிப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக அண்ட் எமோஷ்னலாக வந்து நம்ம அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சேலஞ்சை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் சைட்லேருந்தும் சரி, குடும்ப உறவினர்களோட சைட்லேயும் சரி, ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக அந்த ஜேர்னியை கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்களை வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணல இந்த என்டையர் ஜேர்னியே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன வருத்தருக்கு, கோபம், பயம், இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்கலாம். நல்ல ஒரு இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து, இளையராஜா சாரோட சாங்லேருந்து, உங்களுக்கு பிடிச்ச இன்றைய காலகட்ட சாங்லேருந்து கேட்கலாம். ஒரு சிலருக்கு பக்தி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலர் அவங்க மதம் சார்ந்து உள்ள பக்தி பாடல்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதற்கடுத்து நல்ல உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன குட்டி வாக்கிங் போங்க. ஒரு சேஃபான இடத்துல ஒரு அழகிய பார்க்குக்கு போயிட்டு ஒரு நல்ல இயற்கையாக ஒரு நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நல்ல உடலும் மனதும் நல்ல உற்சாகமாக இருக்கும். அதுக்கடுத்து நல்லா புக் ரீடிங் பண்ணுங்கள். புக் ரீடிங் பண்ணும்போது இன்னொன்று மைண்ட் ரொம்ப காமாகிறத தாண்டி நம்மளோட ஃபிசியாலஜிக்கலாக உங்களோட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் ரொம்ப பேலன்ஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, கர்ப்பிணியாக இருக்க பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயன்படுங்கள். நன்றி நண்பர்.